ஒரு அடர்ந்த காட்டுல நிலான்னு பேருள்ள ஒரு அழகான மானும் குட்டூன்னு பேருள்ள ஒரு சின்ன ஆமையும் நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. மான் ரொம்ப வேகமா ஓடும், காட்டையே ஒரு நிமிஷத்துல சுற்றி வர்ற அளவுக்கு ஸ்பீடு. ஆனா ஆமை மெதுவாதான் நடக்கும், ஒரு அடி வைக்க அதிக நேரம் எடுக்கும். இதனால் மான் சில நேரம் ஆமையை கிண்டல் பண்ணும். நீ எப்படா வேகமா நடப்ப நீ சிரிச்சு கேக்கும். அதுக்கு ஆமை சின்ன புன்னகையோட, வேகம் இல்லனாலும் என் மனசு நல்ல வேகமா இருக்கும்னு மெதுவா சொல்லும். நாட்கள் இப்படியே சந்தோஷமா போய்கிட்டு இருந்த ஒரு நாள் தான் காடே குழுங்குற மாதிரி பெரிய புயல் அடிச்சுது. மின்னல், இடி, அதிர்ச்சியான காற்று, கொட்டும் மழை, எல்லா உயிர்களும் தப்பிக்க ஊடி ஒளிஞ்சுகிட்டாங்க. அந்த பயத்துல தான் குட்டு ஆமை தடுமாறி ஓட முயற்சி பண்ணி திடீர்னு ஒரு பெருசான ஆற்றுக்குள்ள விழுந்துட்டது. தண்ணீர் வேகமா ஓட ஆமை மிதக்க முடியாம தத்தளிச்சு, யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு கதறியது. அந்த குரல் தூரத்துல இருந்த நிலாமானின் காதுல விழுந்த உடனே எந்த பயமும் இல்லாம, யோசிக்காம, தேடாம மின்னல் மாதிரி ஓடி வந்து ஆற்றுக்குள்ள தாவி தன்னுடைய வலிமையான கொம்பால ஆமையின் ஓடைய மெதுவா பிடிச்சு போராடி போராடி கரைக்கு இழுத்து கொண்டு வந்தது. கரையை தொட்டதும் ஆமை நடுங்கிக்கிட்டு உயிர் பிழைச்ச சந்தோஷத்துல மானை பார்த்து கண்ணீரோட சொன்னது, நான் மெதுவாதான், ஆனா நீ என்ன விட்டுடலையே. அதுக்கு மான் அமைதியா சிரிச்சு, வேகம் இருந்தா மட்டும் ஹீரோ ஆக முடியாது குட்டு, நல்ல மனசிருந்தா போதும்னு சொன்னது. அந்த நாளுக்கு பிறகு அந்த காட்டுல இருக்கிற எல்லா உயிர்களும் இந்த மானையும் ஆமையையும் பார்த்து உண்மையான நட்பு என்னன்னு கத்துக்கிட்டாங்க. வேகமா ஓடுறவன் மட்டும் பெரியவன் இல்ல, மெதுவா நடந்தாலும் நல்ல மனசோட இருப்பவனோ ஹீரோ தான். அந்த காடு முழுக்க இந்த இரண்டு நண்பர்களோட கதை ஒரு பாடமா பரவி குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு அழகான வாழ்க்கை உண்மையை சொல்லிக் கொடுத்தது.